தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஊழல் அற்ற ஆட்சியை வழங்குவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறது. அதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளையும் அவர்கள் செய்வதாக தோன்றுகிறது. குறிப்பாக காவல்துறையினர் பல இடங்களில் சட்டவிரோதமான மது விற்பனையை, போதைப்பொருள் விற்பனையை அனுமதித்துக் கொண்டிருப்பதை எல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கையுடைய செயல்பாடு என்பது தற்போது நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. அதே போன்று பல மதுக்கடைகளை மூடியிருக்கிறார்கள். அந்த மூடப்பட்ட மதுக்கடைகளுக்கு பதிலாக ஆங்காங்கே சந்துக்கடைகள் உருவாவதையும் கண்காணிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுபடி கண்காணித்து வருகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கையின் மூலமாக ஊழலை ஒழிப்பதில் தீவிரமாக இருப்பதாக தற்போதைய ஆட்சி ஒரு காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தை கட்சி ஆட்சி செய்வதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கட்சியிலிருந்து பிரிந்து வந்து ஆதரவு கொடுத்த அந்த 25 எம்எல்ஏக்களில் கூட ஊழல் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பது போல முதல்வர் விஜய் அவர்கள் யோசிப்பதாகவும் அதனை அனுசரித்து அவர்களை சேர்த்துக் கொள்வதில் சுணக்கம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பேசிய கருத்து யாவும் அறிய யூடியூப்பில் முழு வீடியோ காணுங்கள். இணைப்பு முகவரி இணைக்கப்பட்டுள்ளது.